அதிரச பாவு எடுக்க போகிறேன். அதிரச மாவு பாவு எடுக்கிறதுக்கு நான் வந்து 2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன், மாவு அரிசி. அது வந்து ஒரு 6 7 மணி நேரம் கூட, நம்ம 8 மணி நேரம் நம்ம ஊற வச்சு வடிகட்டி ஃபேன் காற்றுல தான் நான் போடுவேன். ஃபேன் காற்றுல போட்டு அது கொஞ்சமாக உணர்ந்தா போதும், ரொம்பலாம் உணர்ந்தா மாவு வராது. கொஞ்சம் ஈரமாக இருக்கும்போது நம்ம பெரிய ஜார் இருக்குது இல்லைங்களா, அந்த பெரிய ஜாரில் போட்டு நம்ம அப்படியே அரைச்சி நம்ம எடுத்து கொட்டிக்கலாம். இது வந்து நம்ம சலிக்க தேவையில்லை, நம்ம அப்படியே எடுத்து நம்ம நைஸாக அரைச்சி கொட்டிக்கினாலே போதும். நம்மலாம் சலிக்கலாம் தேவையில்லை. 2 கிலோ அரிசி மாவுக்கு நான் 1.5 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். அந்த வெல்லத்தை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஏலக்காய் வந்து ஒரு 25-28 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இந்த ஏலக்காயை நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த ஜாரில் நம்ம போட்டுட்டு நம்ம இந்த ஏலக்காயை நம்ம அரைச்சி நம்ம இதுலேயே சேர்த்துக்குவோம். இந்த மாவுலேயே சேர்த்துட்டு நான் ஒரு அகலமான பாத்திரத்தை வச்சுக்கிறேன். அகலமான பாத்திரத்தை வச்சு ஒரு 1/4 கிளாஸ், நம்ம எப்பயும் டீ குடிக்கிற காஃபி குடிக்கிற கிளாஸு 1/4 கிளாஸ் தண்ணி, அந்த பாத்திரம் நல்லா சூடாகும்போது அந்த தண்ணியை விட்டுடுங்க. அது சுருங்கினாலும் பரவாயில்ல. அந்த தண்ணியை விட்டுட்டு அந்த வெல்லத்தை எடுத்து அந்த பாத்திரத்தில் போட்டுட்டு நல்லா அந்த மத்தோட பின்னாடி காம்பு இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இல்லைனாக்கா துடுப்பு மாதிரி இல்லை குச்சி மாதிரி பட்டை ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் அதில் கூட இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி நுரைச்சி வரும். அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் இதை மாரி ஊற்றி இதை நம்ம இதை எடுத்தோம்னா இங்கே பாருங்க கோணம்லாம் வருதுடா. இங்கே பாருங்க, ஒரு நல்ல ஒரு இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி நம்ம தட்டி எடுத்தோன்னா இந்த மாதிரி நம்ம அதிர்ஷ்டத்தை வர மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம மாவு போட்டு நம்ம கலந்துப்போம். அவ்வளோதான் பாவு. இது ஈர அரிசின்றதுனால இது வந்து நம்மளுக்கு இழுத்துக்கும். இது இழுத்த பிறகு நான் காட்டுற பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம அதிரசம் தட்டி போட்டோம்னாக்கா அதிரசம் ரெடி. பாவுன்றது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு. இது நம்ம கொஞ்சம் நெய் போட்டு நம்ம ஒரு கிண்டு எடுத்துக்குவோம். ரொம்ப ஈஸியான வேலை தான் இது, ஒன்றும் கஷ்டம் கிடையாது. நம்மளே வீட்டில் கண்டிப்பாக இதை நம்ம செய்யலாம். மாவு எந்த அளவுக்கு ஒரு 3 மணி நேரம் கூட ஆகல, ஒரு 2 மணி நேரம் ஆகுது நான் பாவு எடுத்து. எந்த அளவுக்கு இறுகி இருக்கு பாருங்க. இப்போ இது இன்னும் நம்ம காலையிலன்னா இன்னும் நல்லா இது இழுத்துக்கும், நல்லாயிருக்கும். நம்ம சுடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம நெய் கலந்து தட்டி போட்டோம்னா நம்மளோட அதிரசம் செம்ம சூப்பராக அப்படியே புஷ்ஷுன்னு உப்பின்னு வரும். நம்ம அதை வச்சோன்னா மெல்லிஸாக டேஸ்ட்டாக இருக்கும். ஊற தான் டேஸ்ட்டே நல்லா அதிகமாக இருக்கும். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வரும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கடையிலலாம் காசு கொடுத்து வாங்காதீங்க. நம்மளால் கண்டிப்பாக முடியும். ஈஸி இது நம்ம செய்கிறது. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வெல்லம் அளவெல்லாம் இது நல்லா கரெக்டாக இருக்கும். நீங்கள் நல்லா சூப்பராக செஞ்சிடலாம். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். எப்படின்னு சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் இதை செய்யுங்க. இதை வந்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி நம்ம 6 மாதம் கூட ஆனாலும் ஒன்றுமே ஆகாது. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னாக்கா அப்படியே இருக்கும். கட்டி ஆயிடுச்சுன்னா கூட நம்ம லைட்டாக தண்ணியை விட்டு பிசைஞ்சு அதை கலந்து நம்ம சுட்டோம்னாக்கா இன்னமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இது வந்து இப்போ காலையில் இவங்க எப்படி எடுத்தாங்களோ நீங்கள் நினச்சிருப்பீங்க. அவ்வளோதான். அங்கே பாருங்கள், நம்ம எடுத்து நம்ம நெய் போட்டு கலந்து நம்ம அதிரசத்தை தட்டி போட வேண்டியது தான். இதே தான் அளவு மெஷர்மெண்ட்ஸ். நான் மெஷர்மெண்ட்ஸ் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். 2 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ வெல்லம் சொன்னேன். 1 கிலோ அரிசினாக்கா அதில் 3/4 கிலோ கரெக்டான இனிப்பு இருக்கும். உங்களால் முடியும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்து நீங்கள் செய்யுங்க. ஒன்றும் கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸி தான்.